கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 15/11/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு உங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக ஜெபிக்கிறேன். அப்போ எல்லா பொல்லாப்பு நாசமோசம் விலைக்கு இவரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் தெய்வீக மகிமையினால் இவரை நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் தெய்வீக கிருபை இவரை பின்தொடர்ந்து வரும்படியாக நீர் செய்த ஆசீர்வாதத்தை இவரோட பேரை பெருமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. உபாகமம் 7:6 கர்த்தருனை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளையை ஆண்டவரை எப்போதும் நீர் வழி நடத்த போவதற்காக நன்றி. உம்முடைய கிருபை ஆனது இவருடைய வாழ்க்கையில் அப்பா சகலத்தையுமே பழகி பெருக செய்ய போவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 15/11/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசமானது உம்முடைய கிருபையினாலே நிரப்பப்படும்படியாய் நீர் செய்வீராக. உம்முடைய அன்பின் அபிஷேகம் தேசத்திலிருந்து செயல்படட்டும் அப்பா. உம்முடைய தெய்வீக கிருபை தேசத்தில் இருக்கட்டும். சேதங்களோ துன்பங்களோ துயரங்களோ வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.